ஹலோ அம்மி அன்யாங்டா, வெல்கம் டு மை சேனல். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எஃப்எஃப். இன்றைக்கி தான் நான் என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ என் ஃபர்ஸ்ட் எஃப்எஃபே வந்து நான் விமன் குக்குக்கு போடலான் இருக்கேன். ஸோ இந்த எஃப்எஃப் பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் சஸ்பென்ஸான ஒரு எஃப்எஃப்னு சொல்லலாம். ஸோ எஃப்எஃபோட டைட்டில் என்னென்னா எஸ்கேப் ஃப்ரம் த ஹெல். ஸோ அங்கே டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஜேகே வந்து ஒரு டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் ஜிமின் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், கொரியாலே டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன்ஸில் ஒருத்தர். அண்ட் தேயாங் வந்து பார்த்திங்கன்னா, தேயாங் வந்து அவரோட நேட்டிவ் வந்து யூஎஸ், பட் இப்போது வந்து அவர் கொரியாவில் இருக்கார். ஸோ கொரியாவில் என்ன பண்ணுறாருனா, ஒரு க்ளாசரி ஷாப்பில் வந்து வேலை பார்க்குறாரு. தென் வயன், நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஸ்டேஷனில் எஸ்ஐயாக ஒர்க் பண்ணுறீங்க. தென் அது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏஜெண்ட். லைக் இந்த சால்வ் பண்ண முடியாத கேசஸ் எல்லாம் வந்து மறைமுகமாக வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜெண்ட். பட் அஃபிஷியலாக நீங்கள் வந்து எஸ்ஐயாக ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, யூனா லூனான்ட்டு. ஸோ 2 பேருமே வந்து ட்வின்ஸு. இதில் யூனா வந்து டாக்டர் அண்ட் லூனா வந்து காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஸோ யூனா வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கா. அப்போ ஒரு நர்ஸ் ஓடி வராங்க. டாக்டர் டாக்டர் சீக்கிரமாக வாங்க, அந்த ரூமில் இருக்க பேஷண்ட்க்கு திடீர்னு என்னவோ ஆயிடுச்சு, சீக்கிரமாக வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. தென் யூனாவுமே வந்து போய் அந்த பேஷண்ட்டை செக் பண்ணுறா. ஸோ அந்த ரூம் நம்பர் வந்து 105. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவள் போய் செக் பண்ணுறா. செக் பண்ணிவிட்டு அவள் நர்ஸ் கிட்ட சொல்கிறா, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், சீக்கிரமாக டாக்டர் ஜேகேக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. தென் நர்ஸ்மே வந்து ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ ஜேகேவும் ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு அவருக்கு நியூஸ் தெரிஞ்ச உடனே, ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தென் வந்து நீங்களுமே வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் என்னென்னா, நீங்களும் ஜேகே வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுங்க. அதாவது யூனாவும் ஜேகேவும் வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஜேகே வந்து யூனாவோட சீனியர். அண்ட் யூனா வந்து இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே வந்து அவளுக்கு முன்னாடிலேருந்தே அவளோட சீனியர்ன்றதால அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அதனால் அவங்க வந்து ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஜேகேவுமே வந்து வந்துடுறாரு ஒரு 10 மினிட்ஸில். வந்த உடனே வந்து சர்ஜரியுமே வந்து நடக்குது. ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு சர்ஜரி. கொஞ்ச நேரம் கழித்து சர்ஜரி ரூம்லேருந்து நீங்களும் ஜேகேவும் வெளியே வரீங்க. ஸோ அப்போ அங்கே இருக்காங்க. ஸோ அது வந்து அந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ். ஸோ ஜேகே வெளியே வந்து அவங்கக்கிட்ட இதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா இருப்பாங்க, இப்போதைக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு சடனாக அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே ஒரு மாதிரி மாறுது. இதை யூனாவுமே வந்து கவனிக்கிறாங்க. தென் ஜேகே வந்து சடனாக அங்கேருந்து அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. தென் யூனாவுமே வந்து அவங்களோட அந்த ஹேண்ட் கேப்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்களோட கேபினுக்கு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ ஜேகேவோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து யூனா வந்து பெருசாக எடுத்துக்கல. ஸோ அவங்க வந்து அமைதியாக போயிடுறாங்க. தென் இப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணால் ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பார்க்கிங் ஏரியாவில் ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு பையன் வந்து நடந்து போயிட்டுருக்கான். தென் அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, கன் எடுத்து லோட் பண்ணிவிட்டு அவனை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கா. அது வேறு யாரும் இல்லை, லூனா தான். லூனா தான் வந்து அந்த பர்சனை ஷூட் பண்ணுறதுக்காக கன் எடுத்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கா. தென் ட்ரிகர் அழுத்தலான்னு போகும்போது சடனாக அவளோட பேக்கில் இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. எப்படி இருக்க பேபி, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. டக்குன்னு லூனாவுமே அந்த வாய்ஸை கேட்ட உடனே கன்னை கீழே இறக்கிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே ஷாக். நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற, நீ நீ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே இருக்கிறது வந்து ஜிமின் தான். ஜிமினும் அவளை பார்த்துட்டு அப்படியே 2 பேருமே ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே ஸ்டேர் ஆகி பார்த்துட்ருக்காங்க. சடனாக லூனா என்ன பண்ணுறான்னா, அந்த கன்னை ஜிமினுக்கு நேராக பாயிண்ட் பண்ணுறா. தென் ஜிமின் வந்து லைட்டாக ஒரு ஸ்மிட் பண்ணிவிட்டு ஒரு ராட் எடுத்து அவளோட தலையிலே அடிக்கிறாரு. தென் லூனா அந்த இடத்துலையே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து லூனாவை அவரோட காரில் போட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த முன்னாடி ஒரு பர்சன் நடந்து போயிட்டு இருந்தான் இல்லையா, லூனா கூட வந்து ஷூட் பண்ணுறதுக்காக பாயிண்ட் பண்ணியிருப்பா இல்லையா, அவனுக்கு திடீர்னு நமக்கு பின்னாடி ஏதோ நடக்கிற மாதிரியே ஒரு வைப் இருந்திருக்கும். ஸோ அதனால திரும்பி பார்த்துருப்பான். பட் அங்கே பார்க்க சொல்ல அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ஜிமின் வந்து லூனாவை கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஸோ அதனால் அவள் வந்து அதை பெருசாக எடுத்துக்காம அங்கேருந்து போகிறான். போக சொல்ல ஒரு வாய்ஸ் வந்து அவனை கூப்பிடுறாங்க.
"டேய் எப்படிப்பா இருக்க? எப்பப்பா வீட்டுக்கு வந்த?" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பர்சன் வந்து டேயாங் தான். ஸோ அங்க ஒரு ஆன்டி தான் வராங்க. லைக் அவங்க வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஆன்டி. ஸோ அவங்க வந்து டேயாங்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால டேயாங்க பார்த்தோனே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுனால, "எப்படிப்பா இருக்க?" அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. டேயாங்குமே வந்து, "நான் நல்லா தான் இருக்கேன் ஆன்ட்டி. நான் வந்து ஃப்ரெண்ட் வீட்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். அதான் வரத்துக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, தென் அங்கேருந்து அவனோட பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். தென் அப்படியே திரும்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா, யூனா வந்து ஜேகேவோட கேபின போய் நாக் பண்ணிட்டுருக்கா. ஜேகே வந்து அப்போ சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. தென் ஜேகேயுமே வந்து "உள்ள வாங்க" அப்படின்னு சொன்னோனே, யூனா வந்து ஜேகேவ பார்த்து, "உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் நீங்க சடனா அங்கேருந்து வந்துட்டீங்க? என்கிட்ட பேசவே இல்ல" அப்படின்ற மாதிரி கேட்பா. தென் ஜேகேயுமே வந்து, "எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். யூனாக்கும் ஜேகேக்குமே வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னா, யூனா வந்து ஜேகேவோட காலேஜ்ல ஜூனியரா இருந்திருப்பா. லைக் ஜேகே ஃபைனல் இயர் படிக்கும்போது, யூனா வந்து செகண்ட் இயர் அந்த மாரி படிச்சுட்டு இருந்திருப்பா. யூனாக்கு வந்து அப்பலேருந்தே ஜேகே மேல ஒரு க்ரஷ்ஷு. லைக் காலேஜ் டைம்லேருந்தே அவன் மேல ஒரு க்ரஷ் இருக்கு அவளுக்கு. பட் ஜேகே வந்து எப்படின்னா, ஜேகேக்குமே வந்து யூனாவ பிடிக்கும். பட் வந்து லவ் அந்த மாரிலாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா யூனாவோட கேரக்டர் அவருக்கு பிடிக்கும். ஆனா வந்து யூனாக்கு வந்து அவ மேல ஒரு க்ரஷ் இருக்கு. அதனால எப்பவுமே ஜேகே கிட்ட நல்லா பேசி பழகுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவா. தென் இப்போ யூனா வந்து ஜேகே கிட்ட கேட்குறா, "நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல ஜேகே, நேத்து கூட சொன்னீங்களே, நம்ம 2 பேரும் இன்னைக்கு சினிமா போலான்னு. நீங்க என் கூட வரீங்களா? இன்னைக்கு 5:00 மறந்துடக்கூடாது. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்றா. நம்ம கண்டிப்பா போணும். நீங்க என்ன கூட்டிட்டு போணுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. தென் ஜேகேவுமே வந்து அவரு தல அப்படியே சரின்ற மாரி போட் பண்ணிட்டு, "நம்ப போலாம். பட் இப்போ நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு யூனா" அப்படின்னு சொல்றாரு. இது வந்து யூனாக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்தாலுமே, இட்ஸ் ஓகே ஃபைன்ன்ற மாதிரி அவளும் வந்து அந்த கேபின்லேருந்து வெளிய போயிடுறா. தென் அப்படியே இப்போ வேற ஒரு இடத்துல காட்டுனா, ஒரு பெரிய மேன்ஷன். பார்க்கவே ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு. தென் அந்த மேன்ஷனுக்குள்ள காட்டுறாங்க. லூனாவ வந்து யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவள ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. தென் ஆப்போசிட்ல வந்து ஜிமின் தான் இருக்காரு. ஜிமின் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, லூனாவோட தலையில அடிச்சிருப்பாரு இல்லையா? ஸோ ரொம்ப ப்ளீட் ஆயிட்டு இருந்திருக்கும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இவனே அடிச்சுட்டு இவனே ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. தென் லூனா வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் வந்து ஐஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு நேரா ஜிமின் வந்து அவளுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு அவ, "நீ எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? மரியாதையா இப்ப என்ன விட போறியா இல்லையா? என்ன மரியாதையா கழட்டி விடு. இல்லன்னா உன்ன நான் கொன்னுடுவேன் ஜிமின்" அப்படின்ற மாதிரி ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருக்கா. ஜிமினும் வந்து, "பேபி பேபி கூல். எதுக்கு நீ இப்ப இவ்ளோ கத்துற? ஏன் பேபி இப்ப பாரு குர்ருன்னு இருக்க? சரி அதெல்லாம் விடு பேபி. உனக்கு ரொம்ப வலிக்குதா என்ன?" அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா கேட்டுட்டு இருக்கான். லூனா வந்து, "நீ இப்போ என்னை விடலை, நான் மட்டும் இங்கேருந்து தப்பிச்சேன்னா உன் சாவு என் கையில் தான்டா. உன்னை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது. உன்னை நிச்சயமா நான் கொல்லாம விட மாட்டேன்டா பொறுக்கி" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஜிமின் வந்து, "நீ என்னை அப்புறமா கொல்லு. அதெல்லாம் விடு பேபி. இந்த 1 இயராக நீ எங்கே இருந்த? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா பேபி? உன்னை பார்க்காம, இந்த அழகான ஃபேஸை பார்க்காம நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னை? அதை விட நீ முதல்ல எங்கே இருந்தேன்னு சொல்லு. இந்த 1 இயராக நீ எங்கே தான் போன பேபி?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். லூனா வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரியே இல்லை. அவள், "என்னை நீ முதல்ல கழட்டி விடு" அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டு ரொம்ப கத்திட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவளுக்கு ரொம்ப அடி வேற பட்டிருக்கும். நிறைய பிளட் லாஸ் ஆனதால் அவளுக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது. ஸோ அப்படியே கத்திட்டு கத்திட்டு தலையை பிடிச்சிட்டு இருப்பான். தென் ஜிமினும் வந்து, "என்ன பேபி சும்மா நாய் மாதிரி லொல்லு லொல்லுன்னு கத்திக்கிட்டே இருக்க. இப்படி கத்திட்டே இருந்தீன்னா அப்புறம் நான் உன்னை கிஸ் பண்ணிடுவேன் பார்த்துக்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லூனாக்கு செம்ம கோவம் வருது. "முதல்ல என்ன பேபின்னு சொல்கிறத நிறுத்து. இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை நிச்சயமாக நான் கொன்னுடுவேன். உன் சாவு என் கையில் தான்டா. அந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தென் ஜிமினும் வந்து, "நீ என்ன வேணால் சொல்லிக்கோ பேபி. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே லூனா வந்து, "லவ் யூன்னு சொல்லாத. நான் ஒன்றும் ஒயன் கிடையாது. மரியாதையாக என்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் பேபி. இதெல்லாம் முதல்ல நிறுத்திக்கா. என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத. நான் ஒன்றும் ஒயன் இல்லை இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு" அப்படின்னு ரொம்ப சத்தமாக சொல்கிறான்.
தென் ஜிமினும் வந்து அத கேர் பண்ணுற மாதிரி இல்லை. அவர் மறுபடியும் பேபி நீ எங்கே இருந்த அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே லூனாக்கு ரொம்ப கோவம் வந்து நீ மட்டும் என்னை கழட்டி விட்ட இன்னைக்கு உன்னை நான் கொல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. தென் ஜிமின் வந்து பேபி நீ ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்க, உன்னை பார்த்தாலே தெரியுது, தேவையில்லாமல் ஏன் உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற, சரி அதை விட நீ ஏதாவது சாப்பிட்றியா பேபி, நான் உனக்காக ஏதாவது சமைச்சு கொண்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். லூனா வந்து அவள் அதெல்லாம் கேர் பண்ணுற மாதிரியே இல்லை, எனக்கு கழட்டி விடு, உன்னை இன்னைக்கு நான் கொல்லாமல் விட மாட்டேன்ற மாதிரி கத்திட்டே இருக்கா. தென் ஜிமினுக்கு அப்போ ஒரு கால் வருது. ஸோ ஜிமினும் வந்து இவ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டா, கொஞ்ச நேரம் பட்னி அந்த சாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். லூனாவுமே வந்து கத்திட்டே இருக்கா, என்னை கழட்டி விடுறா இல்லைன்னா உன்னை நான் இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. ஸோ ரொம்ப நேரமாக லூனா கத்திட்டே தான் இருக்கா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கே ரொம்ப டயர்டாகிடுது. தென் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி அங்கே அப்படியே அந்த சேர்லேயே ஃபெயிண்ட் ஆயிடுறா. தென் அப்படியே இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் யூனா வந்து அவளோட வீட்டுக்கு போயிட்டுருக்கா. இப்போ ஒரு ஈவினிங் டைம் இருக்கும், அவள் வந்து அவளோட வீட்டுக்கு போயிட்டுருக்கா. தென் வீட்டுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவளோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் சோகம் இருக்குது. பிகாஸ் அவள் மட்டும்தான் அங்கே இருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா அப்படியே போய் வாலில் இருக்கவங்க ஃபோட்டோஸை பார்த்துட்ருக்கா. லைக் நீங்கள் யூனா லூனா 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது உங்கள் யூனாவோட வீட்டில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே ஃபீல் பண்ணிட்டே அக்கா நீ எங்கே தான் இருக்க லூனா, அட்லீஸ்ட் நீ வந்து என்னை பார்க்க வாயேண்டி, 2 பேரும் எங்கே தான் போனீங்கன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. தென் அப்படியே என்ன பண்ணுறான்னா போயிட்டு அவளோட ஒர்க்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே லஞ்ச்லாம் சமைச்சிட்ருக்கா. தென் சடனாக அவளோட வீட்டோட டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப வேகமாக நாக் பண்ணுறாங்க. இவளுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. ஸோ பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாராக இருக்கும், இந்த நேரத்தில் யார், அதுவும் இந்த டைமில் இங்கே யார் வரப்போகிறா, ஐயோ யூனா என்னடி இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணலான்ட்டு போகிறா. பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அப்படி சடனாக ஸ்லோவாக டோரை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு பர்சன் இருக்கார். லைக் நல்லா ஹுட்டிலாம் போட்டுட்டு அவனோட ஃபேஸே தெரியல. ஆனால் யூனாக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியும். ஸோ அந்த பர்சனை பார்த்தோன்னே அவள் ஷாக் ஆகிட்டு நீயா நீ நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறா. சடனாக அந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்ப்ரே எடுத்து யூனாவோட ஃபேஸ்லேயே ஸ்ப்ரே பண்ணுறாரு. தென் யூனா அங்கே மயக்க போட்டு விழுந்துடுறா. விழுந்தோடனே யூனாவை அப்படியே கிட்னாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. தென் அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ மேன்ஷனில் காட்டினா லூனா வந்து ரொம்ப நேரம் கழித்து கண்ணை முழிச்சு பார்க்குறா. அவளால் ரொம்ப முடியல, அவளுக்கு ரொம்ப சுத்தமாக எனர்ஜியே இல்லை. ஸோ அதனால் அவள் அப்படியே வாட்டர், தண்ணி வேணும், கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி கத்திட்ருக்கா. தென் ஜிமினும் வந்து அப்போ தான் அங்கே கரெக்டாக உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்து பார்க்குறாரு, லூனா வந்து ஏதோ சொல்கிறா. அது ஜிமினுக்கு கேட்குது, அவள் தண்ணி தான் வேணும்னு கேட்குறான்னு. பட் ஜிமின் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறாரு. என்னது கேட்கல, சரியா கேட்கலாமா லூனா, என்னம்மா சொன்னேன் அப்படின்றாரு. லூனா வந்து தண்ணி வேணும் தண்ணி அப்படின்னு சொல்கிறா. ஜிமின் வந்து இல்லை ஏதோ என்ன சொன்னனே எனக்கு எதுவுமே கேட்கலையே, தண்ணியை கேட்ட என் காதில் அப்படி தான் விழுந்ததோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் லூனாவுமே வந்து ஜிமின் ப்ளீஸ் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறா. தென் ஜிமின்மே வந்து அப்படி வா வழிக்கு இப்போ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அவளுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்படி மேடம்க்கு சாப்பாடு ஏதாவது வேணுமா இல்லை தண்ணி மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ லூனாவுமே வந்து அப்படியே அவள் தலையை சரின்ற மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணுறா. ஸோ ஜிமின் வந்து இல்லை மேடம் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, வேணுன்றீங்களா, ஓகே உங்களுக்கு வேணும்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே லூனாவும் வந்து இல்லை எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜிமினும் லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு இப்போ தான் என் வழிக்கு வர நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவளோட ஹேண்ட்கஃப்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறான். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு லூனாவை பார்க்குறான். சடனாக லூனா என்ன பண்ணுறான்னா அப்படியே எழுந்து ஜிமினோட வயிற்றுலேயே
ஒரே கிக்கு தான். ஜிமின் போய் தரையிலே தொப்புன்னு விழுறாரு. அப்படியே கீழே விழுந்துட்டு லூனா அவனை பார்த்து நக்கலாக சிரிக்கிறா. ஸோ ஜிமினும் வந்து லூனாவை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, பரவாயில்லையே இந்த 1 இயரில் நல்லா கற்றுக்கிட்ட போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா, அவரும் என்ன பண்ணுறாருனா லூனாவை ஒரு கிக் கொடுக்குறாரு. ஸோ லூனா அங்கே இருக்க சேர்லேயே போய் டொம்முன்னு மறுபடியும் விழுறா கீழே. ஸோ ஆல்ரெடி அவளுக்கு அடிபட்டிருக்கிறதுனால அவளுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை. இருந்தாலுமே வந்து மறுபடியும் எழுந்து ஜிமின் கூட ஃபைட் பண்ணுறா. ஸோ லூனா ஜிமின் 2 பேருமே மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. லூனாவால் சுத்தமாக முடியல. ஜிமின் வந்து அவளை போட்டு நல்லா அடிச்சிட்ருக்கான். லூனாவுமே வந்து ஜிமினை அடிக்கிறா. பட் அவளால் அதுக்கப்புறம் முடியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிட்டானோ ஃபெயிண்ட் ஆகி அங்கேயே கீழே விழுந்துடுறா. ஸோ ஜிமின் அவளை பார்த்துட்டு நினச்சேன் இப்படி தான் ஆகும்னு அப்படின்னு சொல்லிட்டு லூனாவை தூக்கிட்டு போகிறான். தென் அப்படியே சீனை கட் பண்ணி இப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு பர்சன் வந்து யூனாவை கடத்திட்டு போயிருப்பார் இல்லையா. ஸோ சடனாக யூனா ஒரு இடத்துல வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறா. ஸோ முத்தி பார்த்துட்டு, ஓ ஷிட் என்ன ஆச்சு யூனா உனக்கு அப்படின்னு பார்க்குறா. ஸோ ஜஸ்ட் அவள் வேக்கப் ஆகிருக்கிறது வந்து அவளோட பெட்ரூம்லேருந்து அவள் எழுந்துக்கிறா. ஸோ சுற்றி பார்த்துட்டு, நம்ம வீட்டில் தான் இருக்கோமா, அப்போ இதெல்லாம் கனவா? யூனா வர வர உனக்கு பயம் அதிகமாகிடுச்சடி. என்ன இப்படியெல்லாம் கனவு வருது? இந்த வீட்டில் தனியாக இருக்கவே எனக்கு பயமாக இருக்குது. கடவுளே எப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே பெணாத்திட்ருக்கா. சடனாக மறுபடியும் அவளோட காலிங் பெல் அடிக்கிற மாதிரி அவளுக்கு கேட்குது. டக்குன்னு அவள் ரூம் வழியாக கதவை பார்க்குறா. பார்த்துட்டு, என்ன கனவுல வந்த மாதிரி காலிங் பெல்லாம் அடிக்குது, ஏதாவது தப்பாக நடக்க போதா? யூனா ஒன்றும் இல்லை பயப்படாத, போய் டோர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கையில் வச்சுட்டு டோரை போய் ஓப்பன் பண்ணலான்னு போகிறா. ஸோ சடனாக டோரையும் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவள் ஷாக் ஆகிடுறா. ஸோ இங்கே சீன் கட் ஆகுது. ஸோ இதோட இந்த எஃப்எஃப்பை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த எஃப்எஃப் போடலாமா வேண்டாமான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது பெஸ்ட் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய், டாடா, சரங்காமே.